ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தினை மாவை வச்சு புட்டு தான் பார்க்க போகிறோம். முருகன் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான புட்டு அமுது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 1 கப்பு தினை அரிசி எடுத்திருக்கேன். தினை அரிசியை முதல்ல தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை அலசிட்டு 3 மணி நேரம் கிட்ட ஊற வைக்கணும். அப்புறம் தான் நல்லா ஊறும். இப்போ நான் ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கிடுதேன். இப்போ 3 மணி நேரம் ஆகிட்டு தண்ணியை வடிச்சுக்கிடணும். வடிச்சிட்டு அந்த தண்ணி வடியதனைக்கும் அந்த அரிப்புலேயே அப்படி வச்சுருக்கணும். 10 நிமிஷம் இதிலே வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நல்லா தண்ணி வடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விடணும். பரப்பி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர்னாலும் சரி, ஃபேன்லனாலும் சரி நல்லா காய வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு நம்ம கையை வச்சு தொட்டு பார்க்கணும். அப்போ கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் காஞ்சதுக்கான அடையாளம். இப்போ நல்லா காஞ்சிட்டு கையில் ஒட்டலை. அதனால் நம்ம வெறும் கடாயில் இதை சேர்த்து வறுத்துக்கலாம். வாசனை வர தண்ணிக்கு வறுக்கணும். அப்படின்னா தான் தினை புட்டு வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அதை பிளெண்டரில் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கணும். ரவை பக்குவத்துக்கு அரைச்சாலே போதும். பிளெண்டர்லனாலும் சரி, மிக்ஸி ஜார்லனாலும் சரி, எதுலனாலும் அரைச்சிக்கலாம். ரவை பக்குவத்துக்கு அரைச்சா போதும். இப்போ மாவு நம்ம அரைச்சாச்சு. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடணும். இப்போ வெதுன்னு வெந்நீர் வச்சு அதை ஊற்றி தான் பிசையணும். அப்புறம் தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். கட்டி விழாமல் பிசையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடணும். தினை அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. எடை குறைக்க உதவுது. ஜீரண சக்தியை மேம்படுத்துது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. எலும்புகளை வலுவாக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம தினையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு இப்படி பிடிச்சா உடையணும். அதுதான் மாவோட பக்குவம். இப்போ தினை மாவு நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்து அவிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அவிச்சாலே போதும், நல்லா அவிஞ்சிரும். இட்லி பாத்திரத்தில் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா புட்டு அவிஞ்சிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். புட்டு குழல் இருந்தாலும் அதில் சேர்த்து அவிச்சிக்கலாம். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றியாச்சு. அதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுதேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடுதேன். தேங்காய் பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுதேன். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் நெய் சேர்த்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை வறுத்து இந்த புட்டில் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் முந்திரி பருப்பை ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் ஆகிட்டு அதை நம்ம புட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு தினை புட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிக்காண்டி லக்ஷ்மி ஸ்ரீனி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.